மக்களே, அருமையான மக்களே, உண்மைய சொல்லட்டுமா? ஒலிக்கவே மனமில்லை. உங்களுக்கு முன்பாக வர வேண்டும். ஓரளவு வழிக்கிட்டு கொண்டு வந்து இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அநேக மக்கள் பார்ப்பார்கள். இதற்காக ஒலிக்கிட்டு வர வேண்டியிருக்கு. துக்கம் மக்களே, துக்கமான செய்தி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சாத்தியமாக மக்களை நடத்த வேண்டும். அறிவுள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த துக்க செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நேரே அங்கே தான் போய் அதற்குள்ளே மாண்டு கொள்ளுவார்கள், மாய்ந்து கொள்வார்கள். மக்களுக்கு நடக்கிறதை, பிள்ளைகளுக்கு நடக்கிறதை இரவிரவாக நான் படித்து, அழுது, ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இது என்ன இது? எப்படியாக மக்களுக்கு முன்பாக நான் போய் இதை சொல்லுவேன்? சுத்தமான கருத்த உடுப்பு போட்டு கொண்டு போய் சொல்றதா? அழுது, குளறி, சாம்பல் தலையில பூசிக்கொண்டு வந்து சொல்லட்டுமா? அந்த அளவுக்காய்த்தான் இருக்கிறது மக்களே. அந்த அளவுக்கு படு மோசமாக இருக்கிறது. வடிவாக கேளுங்கள். இந்த நிமிஷம் எத்தனை பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? என்னத்துக்காக விற்கப்படுகிறார் என்று தெரியுமா? அவர்களுக்கு பெயர் இல்லை. பெண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களே. பொம்பளைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தினரிடத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே கட்டாயம் பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டும். என்னத்திற்காக? அந்த பிள்ளைகள் என்னத்திற்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? அவர்கள் கொடிய அரக்கர்கள். அவர்களுக்கு இரத்தம் சிறுறதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் உறவு கொள்ளும் போது 10 வயசு பிள்ளைய கேட்கும்போது 10 வயசு பிள்ளை முத்தலன்னுறார்களாம். குழந்தை வேணும். 10 வயசு பாலகன் அவர்களுக்கு வேண்டாம். 5 வயசு வேணும், 4 வயசு, 3 வயசு குழந்தைகள் இன்னும் பிறந்த இரத்தோட வேணும். அவர்கள் கொலைவெறி பிடித்தவர்கள் மக்களே. உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, ஒரு சிறு நாட்டில் இருந்து கொண்டு, ஏதோ இந்த நாட்டுக்காக குடை பிடிக்கிறோம், கொடி கட்டுகிறோம், இந்த நாட்டுக்காக நாங்கள் தேசத்துக்கு பிள்ளை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று தானே நிற்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு சாத்தானிய திட்டத்தோடு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதற்காகத்தான் பரமபிதா இயேசு கிறிஸ்து வந்து தனியொரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால், தனியொரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் அழிவு நிச்சயம். அவன் ஆத்துமா திரும்ப போவதில்லை. அவனுடைய ஆத்துமா அக்கினி கடலை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. நான் எத்தனை பிள்ளைகளை பெற்றேன், எத்தனை வீடு கட்டினேன். இதே சிந்தனை உலகத்திற்கு விதைக்க வேண்டாம். அழியப் போகும் உலகிற்கு உலகம் ஒரு சடப்பொருள். இந்த உலகமே ஒரு சடப்பொருள். உலகாதிபதி, லோகாதிபதியை நீங்கள் வழிபடுகிறீர்கள். அது உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் அவன் பணம் தருவான், செல்வம் தருவான். எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். முழுவத்தையும் வீட்டுக்குள் இருக்கும் செல்வங்களை ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு உடனடியாக கொடுத்து விடுங்கள். விழித்தெழுங்கள் மக்களே, விழித்தெழுங்கள். செய்வதறியாது நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வடிவாக கேளுங்கள். இந்த சேனலை விட்டு போக வேண்டாம். கிறிஸ்தவர்கள் எங்கே இரட்சிக்கப்பட்டவர்கள்? இந்த பக்கமே வர்றீங்கள் இல்லை. ஏன்? உண்மையை சொன்னா உடம்பெல்லாம் நோகுதா? அதனால் நீங்கள் இந்த பக்கம் வரவில்லையா? சாத்தானுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று. ஆனால் அப்பாலே நீங்கள் தான் போகிறீர்கள். உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்பாலே போகிறீர்கள்? நீங்கள் சாத்தான்களா அப்பாலே போவதற்கு? சொல்லுங்கள் உங்கள் வாய்களால், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். நீங்கள் உள்ளே வாருங்கள். சாத்தானை முறித்தெறிந்து நீங்கள் உள்ளே வாருங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். எந்த மிருகம், எந்த முத்திரை தெரியுமா? இதான் அந்த சாத்தானிய மிருகம். 96% உலகம் பிடிக்கப்பட்டு விட்டது. இந்த 4% அவன் மூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உதவி செய்வது யார்? யார் பலம்? மக்கள் தான் அந்த பலம். இப்போ எந்த வறியவர்கள் கையிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊடகத்தை, இணையதளத்தை தந்திருக்கிறார். நான் பேசுவது ஏழை எளியவர்களோடு, நான் பேசுவது படித்த பெண் பிள்ளைகளோடு,
நான் பேசிக்கொண்டிருப்பது படித்த ஆம்பளை பிள்ளைகளோடு. மக்களே, வாலிபர்களே, விழித்தெழுங்கள். பழைய கிழவன் கிழவி பேச்சுக்கு எடுபட்டு சாத்தானுக்கு உங்களை வித்து விடாதீர்கள். உங்கள் ஆத்துமாக்களை சாத்தானுக்கு விட்டு விடாதீர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் பழைய வயோதிபர்கள். கிழவன் கிழவி என்பது கெட்ட வார்த்தை அல்ல. ஒரு குழந்தையை பார்த்து குழந்தை என்று தான் சொல்லுவது. அதே மாதிரி வயதவர்களை பார்த்து கிழவன் கிழவி என்று சொல்லுவது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கல்ல? ஆம், இருக்கட்டும். அவர்களுடைய அடுப்படி பேச்சுக்கும் கிணத்தடி பேச்சுக்கும் நீங்கள் எடுபட்டு உங்களை விட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு இந்த வேதத்தை வாசித்துக் கொடுங்கள். நீங்க வாங்க, எங்க அம்மம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்களுடைய பெரியவர்களே, எங்களுடைய வயதானவர்களே இங்க வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து சாகப் போற வயதில் உடனடியாக மனம் திரும்ப வையுங்கள். இரட்சிப்புக்கு உள்ளாக அவர்களை நடத்துங்கள் வாலிப பிள்ளைகளே. இந்த பக்கம் கிறிஸ்தவர்களையே காணோம். அவர்கள் எங்கேயோ வசீகரம் சொல்ற இடத்துக்கு போய்விட்டார்கள். வசீகரம் கேட்பதற்கு, குறி சொல்வதற்கு கேட்க போய்விட்டார்கள். எனக்கு அது வடிவாக தெரியும். கிறிஸ்தவர்களே குறி சொல்வதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குடு குடுப்ப சாஸ்திரி போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. இன்றைக்கே உங்களுக்கு வரும் செய்தி. நீங்கள் இந்த செய்தியை போய் சொல்லுங்கள் உலகம் முழுவதற்கும். நீங்கள் ஒரு செய்திக்கும் காத்திருக்க வேண்டாம். என்னத்துக்கு காத்திருக்க போறீர்கள்? ஒரு செய்தியும் வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் ஆண்டவர் சொன்ன இந்த செய்தியை மத்தேயு 24ஆம் அதிகாரம் இந்த சுவிசேஷகம் உலகம் முழுவதற்கும் சொல்லி முடிக்க வேண்டும். 14ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். முதலாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகம் வந்துவிட்டது, முத்திரை வந்துவிட்டது. குத்த போற இடம் மனிதனுடைய வலதுகை. குத்திவிட்டால் அவனுடைய சடப்பொருள் அவன், அந்த மனிதன். ரபோட்டா தெரியுமா? ரபோட்டா பேசும், கதைக்கும். அதே போலதான் அதே கணக்கில் மனிதனையும் கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. எதிர்த்து போராடுங்கள். உங்களுக்கு சபைகளில் இதை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார்கள். அவர்களிடத்தில் கேளுங்கள். சகோதரி எவாஞ்சலின் சொல்லுகிறாள் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவினால் கொண்டு வந்து விடப்பட்டவள் இயேசு கிறிஸ்துவனுடைய மக்தலேனா மரியாள். இயேசு கிறிஸ்து தரிசனமானார். பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். யோவேல் 2:28 வசனம். மக்களே, விழித்தெழுங்கள். நீங்களும் விழித்தெழுங்கள். இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லுங்கள். இதைத்தான் சொன்னார். கிறிஸ்து இங்க நிற்கிறார், அங்க நிற்கிறார், அங்கே அற்புதம் செய்கிறார், இங்கே அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு இப்பவே நீங்கள் இதை சொல்லுங்கள். உங்கள் வருத்தங்களா, உங்களுக்கு வியாதியா, உங்களுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் ஆண்டவர் தூதர்கள் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார்கள். மற்றவர்களிடத்தில் போக வேண்டாம். அவர்கள் விதம் விதமாக பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரியும். தெரிந்து கொண்டு மாய்மாலம் செய்கிறார்கள். கொஞ்ச காலம் தானே வாழுகிறோம், வருகிறத வருகுவோம். அவர்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஒரு நாளைக்கு போடுற உடுப்புக்கும் நீங்கள் கிட்ட நிற்பீர்களா மக்களே? உங்களால் நிற்க முடியுமா? நான் ஏழை. ஏழை சொத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தத்தெடுத்து வைத்திருக்கிறார். தேவன் என்னை தத்தெடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு கிடைக்கும். ஆண்டவரை ஏற்பாடு செய்வார். பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டால் கலங்கி நடுங்கிட. அப்படி கிளம்பி வாருங்கள். இந்த மிருகம் பெண்களையும் பிள்ளைகளையும் தின்னும் மிருகம். ஆண் பிள்ளைகளை, எங்களுடைய அன்பான தேவ மனிதர்கள், தேவன் தன் சாயலாக படைத்த ஆண் பிள்ளைகளை, மனிதர்களை அட்டிமைகளாக்கி சீரழிக்க போகும் சாத்தானியம் மக்களே உலகம் முழுவதற்கும் வந்துவிட்டது. நாட்டுக்கொடியை தூக்கி கொண்டு தலையில் வைத்துக் கொண்டு போக வேண்டாம். அந்த நாடும் பிடிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. எங்கள் வீடும் பிடிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் நெருக்கமாக வரப்போகிறது. இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. ட்ரிகர் வார்னிங். இந்த புத்தகம் அவசர எச்சரிக்கை, மாபெரும் எச்சரிக்கை புத்தகம். எங்கே ஒருத்தரும் எச்சரிக்கை செய்யவில்லையே.
ஒருத்தரும் எச்சரிக்கை செய்யவில்லையே, ஊழியர்கள் ஒருத்தரும் எச்சரிக்கை பண்ணவில்லையே. எச்சரிக்கை பண்ணுங்கள், மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விளங்கப்படுத்துங்கள், முஸ்லிம் மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இயேசு நல்லவர், இயேசுதான் எங்களுடைய கடவுள் தான், பெரிய கடவுள் என்று சொன்னீங்களா சுட்டு தள்ளி விடுவாங்க. பட்ட கிளம்பும். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கிறிஸ்தவர்கள் மாண்டு போனார்கள். இப்படி சொன்னால் இதை சொல்றது ப்ரொவோக், கோவமூட்டி பார்க்கிறது. அவன் ஏற்கனவே பிடிபட்டிருக்கிறான், தன் மதத்துக்காகவே பிள்ளைகளை பெற்று பலி கொடுக்கிறான். அவன்கிட்ட போய் என்னுடைய மதம் தான் பெரியது, இயேசுநாதர் தான் பெரியவர் என்று சொன்னால் எங்க சுடுவான்? சொன்ன வாயிலேயே சுடுவான். அது ஆண்டவர் சொன்னார் அப்படி செய்ய சொல்லி, அவர் அப்படி செய்து போட வேண்டாம் என்று தான் சொன்னார். எது செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதையே செய்து மரித்து வெறுப்பை உருவாக்கி தேசத்தில் வெறுப்பை பரப்பி, மக்களே இதை சொல்லுங்கள். யார் வணிகர்கள்? முஸ்லிம் சகோதர சகோதரிகள் என்று சொல்லுங்கள். அவர்கள் எங்கள் எதிரிகள் இல்லை, யாரும் எங்கள் எதிரிகள் இல்லை. விக்கிரகங்களை வழிபடுகிறவன் சாத்தானிய ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்றவன், அந்த பேரை நான் இதில் துணிந்து சொல்லுகிறேன். என் ஆண்டவரை நம்பி சொல்லுகிறேன், என் ஆண்டவரை நம்பி நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். அவனுடைய இலக்கம், அவனுடைய அவனொரு சிலை வழிபாடன். அந்த சிலை ஐரோப்பா தேசத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது குழந்தைய கையில் வைத்திருக்கிறது. அந்த முகத்தை பார்த்தால் பட்சிக்கும் ஓநாய போல் இருக்கிறது அந்த சிலையினோ. அதாவது உங்கள் பிள்ளைகளின் இரத்தத்தை குடிப்பேன் என்று சொன்னபடி அங்கே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்தினுடைய அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி உலகம் முழுவதையும் ஆளப்படுகிறது. உலகத்தில் தான் உங்களுடைய நாடு இருக்குது. உலகமே அழிய போகுது. நாட்டின் கொடியை பிடித்தால் உலகம் அழியாத? உலக இரட்சகர், உலக மீட்பர், எத்தனை தீர்க்கதரிசிகள் இரத்தம் சிந்தினார்கள். உங்களுக்கு சொல்ல வந்துதான் ரத்தம் சிந்தினார்கள். உங்களுக்கு இதை வெளிப்படுத்த வந்துதான் ரத்தம் சிந்தினார்கள். உங்களுடைய இரத்தத்தை காப்பதற்காகவே தான் திரு ரத்தம் சிந்தப்பட்டது. மக்களே, யார் வணிகர்கள்? முழு பேரும் வணிகர்கள் தான். வியாபாரம், ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்கவும் முடியாது. இந்த இலக்கம், இந்த அடிமை இலக்கத்தை கைகளில் குத்தாவிட்டால். முஸ்லிம் மக்கள் வணிகர்கள். அவர்கள் வீட்டில் 25 பிள்ளைகள், 5-6 பொண்டாட்டி, எவ்வளவு பேருக்கும் சோறு போட வேணும். அவர்கள் நான் சாத்தானின் பிள்ளை என்ற முத்திரையை தன் கைகளில் அவர்கள் குத்தாவிட்டால் அவர்களுக்கு சாய்த்தான் எதிரி. அவர்களுக்கு தெரியும் சைத்தான்கே பச்சை என்பார்கள். அது அவனுக்கு அதாவது தெரியும், அவங்களுக்கு அதாவது தெரியும் சாத்தான் எனப்பட்டது எதிரி என்று. ஆனால் முத்திரை குத்தும் போது சாத்தான் தான் இந்த முத்திரையை குத்துகிறான் என்பது இரகசியம் அவர்களுக்கு தெரியாது. இது அவர்கள் கையில் இல்லை. புதிய ஏற்பாட்டின் மகா ரகசியங்கள், தேவ ரகசியங்கள், சாத்தானினுடைய ராட்சியத்தை, எரிகோ கோட்டையை இடிக்கும் இரகசியம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இதை சொல்லுங்கள், அவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். சாத்தானின் கோட்டையை இடிப்பதற்கு அவர்களை மக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உலக மக்கள் அத்தனை பேரையும் சேர்க்கும்படி கிளம்பி வாருங்கள். படித்த பிள்ளைகளை கிளம்பி வாருங்கள். சகோதர சகோதரிகளாக பழகுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரோடும் சேர்ந்து அன்பாயிருங்கள். அங்கே போய் பிள்ளை பெக்க வேண்டாம், பெத்து கொடுக்க வேண்டாம், சாத்தானியருக்கு கொடுக்க வேண்டாம், உலகத்துக்கு கொடுக்க வேண்டாம். அதை செய்யாதிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது உலக மக்கள் முழுவதுக்கும் சொல்லுவது. நான் என் இனத்தை அழிய விட மாட்டேன், நான் பெரிய ராஜ பெரிய பெரிய எல்லாம் பெரிய ஆக்கள், பிள்ளைகளை பெற்று நான் கொடுக்க போறேன். நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சத்துருவாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது ஒழியக்கிறது சொன்னானா? நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சத்துருக்களாயிருக்கிறீர்கள். அதுதான் இந்த வேதம் சொல்ற எச்சரிக்கை. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தையும் மத்தேயு 22 24ஆம் அதிகாரத்தை படியுங்கள். இத்தனை வருடங்களாக சொன்ன இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லவில்லை. 2000 வருடங்களாக சொல்லப்பட்ட உண்மையை இங்கே முத்திரை போட வேண்டாம், அதாவது முத்திரை போட வேண்டாம், ஒழிக்க வேண்டாம், மறைக்க வேண்டாம், சொல்லுங்கள் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷகம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. முதல்ல விளங்க வேண்டும்.
இது ஒளிப்பு மறைவாக எழுதப்பட்டது. இப்படி எழுதினத்துக்கே எழுதினவரை கொதியெண்ணெயில் போட்டு கொலை செய்தார்களாம். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றே கத்தி கத்தி மரித்தார் தீர்க்கதரிசி யோவான். கொடூரமான முறையில் அவரை கொலை செய்தார்கள். ஏன்? அவர் குழந்தைகளை காப்பதற்காக குரல் கொடுத்தவர்கள், மக்களை காப்பதற்காக குரல் கொடுத்தவர் தீர்க்கதரிசி யோவான். இயேசு கிறிஸ்துவும் யோவானும் நெருங்கின குடும்பத்தில் நெருங்கின சொந்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவதார புருஷன், அவர் தேவதூதன். அவர் மனுஷனால் பிறக்கப்படவில்லை. இது ஒரு முறைதான் நடக்கும் மக்களே, ஒருக்காத்தான் நடக்கும். இன்னொரு கிறிஸ்து வரப்போவதில்லை. இதே ஒரு சத்தியம்தான், ஒரே வார்த்தை தான். சரி, இந்த முத்திரை குத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தானே, இந்த வந்து விட்டது. நீங்கள் அந்த கையில வைக்க போற சிப்பத்தான் சொல்லுகிறேன். அந்த சிப்பில் தான் அந்த 3 தரம் 6 அந்த அதுக்குள்ள இருக்குது. 3 தரம் 6 அதுக்குள்ள வரும். அந்த அந்த மனித அடிமை இலக்கம். ஜூதர்களுக்கு நடந்தது தெரியும் தானே. இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள், தொடர்ந்து வெளிப்படுத்துங்கள், மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கள்? கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்து கொடு, ராட்சத அரசாங்கத்துக்கண்டா நீங்கள் சொல்ல போறீர்கள். பள்ளிக்கூடத்துக்கு விடண்டா சொல்ல போறீர்கள். பெரிய பட்டதாரி படிப்பு படி. பிள்ளைகளை நீங்கள் விற்க வேண்டாம் சாத்தானியருக்கு. பிள்ளைகள் படிக்க வேண்டாம். பிள்ளை சிரிக்கட்டுமா, சிரிக்குதாண்டு பாருங்கள். பிள்ளைக்கு இந்த சத்தியத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கள். இதை சொல்லிக் கொடுங்கள். இந்த சத்தியம் அவனுக்கு சோறு போடும். ஒரு நேரம் சோத்துக்காகத்தான், ஒரு ஷான் வயிறு தான் மக்களே. அதுக்கு மிஞ்சி சாப்பிட முடியாது. மாட்டுக்கு போடுற அளவு நகை எடுத்து கழுத்தில் போட்டால் பொம்பளை தாங்க முடியாது. கலட்டி தான் வைக்க வேணும். விஷயத்துக்கு வருவோம். அவர்களுக்கு கோபாக்கினை. அவன் தேவனுடைய கோபாக்கினியான பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிர மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். யாரு? அந்த தூதனும் அந்த முத்திரை கொத்தினவர்களும் சேர்ந்து. அவர்களுடைய எவர்கள்? அவ்வளவு பேரும் அந்த சாத்தானின் தூதர்களுக்கு பின்பாக போனவர்கள், முத்திரையை குத்துவதற்கு அனுமதித்தவர்கள். கிறிஸ்தவ சபைகள் இருந்தால் நீங்கள் வேறு மதத்தினரா? மதம் ஏற்கனவே மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல் என்று அறியுங்கள். போய் கேளுங்கள். நீங்கள் மனிதராக போங்கள். நீங்கள் மனிதன் தானே? மனிதராக போய் கேளுங்கள். புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு போங்கள். 25 ரூபாய் இல்லையா கையில்? எப்படியாவது வாங்குங்கள். உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கிற ஹெண்டி இருக்குதானே, அதில் இந்த ஆப்பை நீங்கள் போடலாம். பரிசுத்த வேதாகமம் அடியுங்கள், உடனே தருவான். அதே தருகுது. இந்த இன்டர்நெட்டையோ பிசாதே தருகுது. இந்த பைபிளை படிச்சுட்டு வா. அதுக்கு பெருசா தெரியாது போல இருக்கு. பைபிள் தர அனுமதிக்குது. விளங்குதா? கொஞ்ச காலத்துக்கு தான் இன்டர்நெட்டை நிப்பாட்டி போடுவான். அதுக்கு பிறகு மனித தொடர்பு செய்ய முடியாது. விளங்குதா? மக்களை ஏமாற்றுவதற்காக, வஞ்சிப்பதற்காக, இதை பழக்கி எடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதுக்குள்ள நாங்கள் சங்கூதி கொண்டிருக்கிறோம். அந்த இடவழிக்குள்ள எங்களுடைய சத்தம் உரத்த சத்தமாக ஊழியம் எழும்பட்டுக்கும். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அதுதான் நித்திய அக்கினி. சதா காலம் என்று சொல்லப்படுது. அது ஓஃப் பண்ணப்படாது. அந்த மெஷினை யாராலும் பட்டனை அமர்த்தி நிப்பாட்ட முடியாது. அது பயங்கரமான உலைவாய். தீர்க்கதரிசிகளாக மாறுங்கள். உலகம் போற போக்கை பாருங்கள். மிருகங்களுக்கு இப்ப நடக்கிறதை பாருங்கள். மிருகத்தில் பண்ணையம் வளரும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த ஆடு மாடுகள் கொலை செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி மரக்கறி சாப்பிடுங்கள் என்று சொல்ற மக்கள் எனக்கும் அதுதான். எனக்கு அதுதான் என்னுடைய சித்தமும் அதுவே தான். அவர்களும் சரியான முறையில் வந்து சேர மாட்டார்கள் மக்களே. அவர்கள் மனம் திரும்ப வேணும். அவர்கள் இரட்சிப்புக்கு உள்ளாக வேண்டும். அவர்கள் பிள்ளைகளை பெற்று பூமிக்கு மனித இரத்தம் குடிக்கிற இந்த ராட்சத அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டு தான் ஆட்டுக்குட்டிக்கு புல்லு போடுறேன், வெட்டி சாப்பிட மாட்டேன், இப்படியானவர்கள். ஏதோ கிடைக்குது, சாப்பிடுவதற்காகவே பிறக்கிறார்கள். பிள்ளை பெற்று பால் கொடுக்க வேணும் என்று சொல்லி
எத்தனையோ மிருகங்களை வதைத்து சாப்பிட அந்த புள்ளையோட நிலைமை என்ன? அந்த புள்ளை எங்க போக போகுது? சிந்தனை இல்ல. சிந்தனை மண்டலமே இல்ல. சும்மா போகுது. சும்மா அப்படிதான் எங்கட மூதாதையர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். அதுதான் நான் சொன்னேன். கோவப்பட்டு சொன்னேன் இப்பொழுது. கிழவன் கிழவி என்று சொன்னேன். மூதாதையர்கள் மனம் திரும்பச் சொல்லுங்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற இவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத மக்களே. ஆனால் பிள்ளைகளுக்கு இப்ப நடக்கிறது, இப்பவே நடக்கிறது. அவன் முழு சர்வாதிகாரத்தோடும் வரப்போகிறான். கட்டாயமாக நடக்கப் போவை. இதை காப்பாற்றுவீர்களா? இந்த சத்தியத்தை வெளியே சொல்லுவீர்களா? முஸ்லிம் மக்களுக்கு சொல்லுவீர்களா? சபையார போய் அன்புடன் போய் பண்புடன் போய் கேளுங்கள். நீங்கள் உங்கள் கைகளில் முத்திரையை குத்துவீர்களா? டிஜிட்டல் என்று இப்பவே வந்து விட்டது. புதிய சிஎம் வந்து முதல் சொன்னது இதைத்தான் சொன்னார். யார் புதிய சிஎம்? என்ன சொன்னார்? எல்லாருக்கும் டிஜிட்டல் அப்படி அடித்து அவர்களுடைய வாழ்க்கை இங்கே பேப்பருக்கு அலைய தேவையில்லை. அதுக்கும் பிறகு கஷ்டம். அப்படியே மெல்ல உங்களோட கையில் நாங்கள் போட்டு விட்டுடுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். அதோட சரி, கதை முடிந்தது. வேதம் சொல்கிறது அதோட நில், கதை முடிந்து விட்டது. அந்த மனிதன் திரும்பி வரப்போவதில்லை. அந்த மனித சந்ததி திருப்பி மீட்கப்பட போவதில்லை. அதனால தான் நான் இப்படி வந்து கத்துகிறேன். இப்ப புரிகிறதா? இதற்கான விழிப்புணர்வுக்கு உள்ளாகுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதற்கான விழிப்புணர்வு இதை போய் வழியால சொல்லுங்கள். போகும் இடத்தில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். போகும் இடத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வார். எனக்கு நடக்கிறத போல உங்களுக்கும் செய்வார். நான் ₹1 சொந்தமாக உழைக்கவில்லை என்று சொன்ன நம்புவீங்களா? எனக்கே அதிசயம். நானே அதிசயப்பட்டுருவேன். எப்படி அப்போ ஆகுமாண்டு. இது எப்படி ஆச்சு? எப்படி நான் வந்து எப்படி ஆச்சு? உலகத்தை பார்க்கும்போது நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இன்பம் மட்டும் இல்லை, இன்பத்திலே இருக்கிறேன். இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை தேவதூதர்கள் எங்களுக்கு தருவார்கள். இதை நாங்கள் புசித்தோமானால் எங்களுக்கு வயிறு கசப்பாகிவிடும். வயிறு கசப்பாகிவிடும் மக்களே. உலகத்தில் உள்ள இச்சை ஐயோன்று போய்கொண்டிருக்கிற அந்த போக்குக்குரியவர்களா நாங்கள்? விடுபட்டு போறவர்களா நாங்கள்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இரட்சகரின் பிள்ளைகள். கற்பு கற்பு என்று சொல்லி பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கிறீர்கள். அவர்கள் கற்போடு இருக்க வேண்டும் என்று கட்டி கொடுக்கிறீர்கள். கட்டி கொடுத்தா அது கற்பா? அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? பாவத்துக்கு ஏடுதுவக்கல் நடக்குது. அங்க என்ன நடக்குது? பாவத்தை சரியாக செய்வதற்கு ஏடு தொடக்கல் நடக்குது. அதற்கு பின் பாவத்தில் கற்பம் தெரியும். பாவம் புறப்படும். உலகத்தில் பாவங்கள் ஏறிக்கொண்டு போகிறது. நல்ல பிள்ளையா இருந்தாலும் கெட்ட பிள்ளையா இருந்தாலும் உலகப் பிறப்பு பாவம். எல்லா வேதங்களும் சொல்லும் மெய்யான உண்மை. ஏனென்றால் அது மனித பிறப்பு. அந்த மனித பிறப்பு பாவமாகிவிட்டது. அதற்கு மீட்பு வேண்டும். மீட்பு எப்படி வரும்? இரட்சகருடைய ஆவி, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மீது இறங்கி மனம் திரும்ப வேண்டும், மறிக்க வேண்டும். நான் மறித்தேன். அதாவது உலகத்தினுடைய போக்கை விட்டு திரும்புதல், வழியை மாற்றிக்கொண்டு வருதல். அதுதான் இந்த இரட்சிப்பு. மறித்து திரும்பி மற்றவர்கள் செய்வதைப் போல நாங்கள் செய்யலாகாது. மற்றவன் நிக்கடத்தில் நாங்கள் நிற்க முடியாது. அவனுடைய கொண்டாட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டிய அவசரம் எங்களுக்கு இல்லை. அவன் கூத்தாடுவான், நீங்களும் கூத்தாட போறீங்களா? கூத்தாடிகளுக்கு பின்பாக போக போறீர்களா? எடுபட்டு போக போறீர்களா? எங்கே உங்களுடைய கற்பு? அதுதான் கற்பு. அந்த வார்த்தை இருக்கே,
பெண் பிள்ளைகளை கூடாம சொல்வார்கள், அது ஆம்பிள்ளைகளுக்கு, அது பொம்பிளைகளுக்கு அல்ல. என்ன மக்களே, என்ன விளையாடுறீங்களா? அது ஆண்களுக்கு, பெண்களுக்கும் தான். உலக வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய சத்திய புத்தகத்தை விட்டு, சத்திய நடவடிக்கைகளை விட்டு, சத்திய வழியை விட்டு விலகி போறது சோரம் போதல் எனப்படும். இனிமேல் அப்படி செய்யாமல் கீழ்ப்படிந்து சத்தியத்தை மக்களுக்கு அன்புடனும் பண்புடனும் வெளிப்படுத்துங்கள். போய் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நான் இன்னொன்று சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் யாராவது உங்களை கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்தவம் ஒரு மதமா? நீங்கள் எப்ப கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அப்பவே நீங்கள் முழுமையாக உங்களை சாத்தானுக்கு ஒப்படைத்துக் கொண்டீர்கள். இப்ப புரிகிறதா? மதம் கடவுளுக்கு வேண்டியது ஒன்று அல்ல. மதத்தை மனிதன் வகுத்தான், சாத்தானவனோ மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். மனிதா, நல்ல இருப்பிடம் செய்தாய் எனக்கு, நான் அதில் இருந்து கொண்டு உங்கள் இரத்தத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாகவே குடிப்பேன் என்று அவன் சொல்லி செய்கிறான். நீங்களோ விளங்காதவர்களாக இருக்கிறீர்கள். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தினராக இருந்தாலும் சரி, வெளியே வா, கம் அவுட். வெளியே வந்து நீதிக்கும் தேவனுடைய சமாதானத்துக்கும் கீழ்ப்படி, உனக்கு எல்லாம் உனக்கு வழங்கப்படும். கிறிஸ்துவுக்குள் கண்களை மூடு, கிறிஸ்துவுக்குள் ஏறெடுக்கப்படு, உயிரோடு மரித்து மனம் திரும்பு. அதுதான் மனம் திரும்புதல். பாவத்துக்கு மரித்து, பாவ பிறப்பாக பிறந்த பிறப்புக்கு மரித்து, ஜீவனுள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டு உயிரோடு புறப்பட்டு வருதலுக்குத்தான் பேர் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை. அங்கே விவாகமும் விவாக ரத்தும் இல்லை. அங்கே தேவதூதர்கள் போல் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். எந்த கண்ணீரும் இரவிரவா அழுதேன். கண்ணீர் வந்தவர் தெரியுதா? எப்படி அழுதேன்? இருதயத்தினால் ஆண்டவரோடு பேசிக்கொண்டேன். கண்களில் உள்ள கண்ணீரை கடவுள் துடைத்திருக்கிறார் அல்லவா? வாழ்க்கை கசப்பானது கசப்பாக மாற்றும். ஏன் கசப்பாக மாற்றுகிறது? தியாகம். தியாகம் மக்களே, தியாகம். தியாகத்தில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியோடு உள்ளேன். மனத்தில் ஆழ்ந்த கருத்துக்களோடு உள்ளேன். கிறிஸ்துவின் பாரத்தோடு உள்ளேன். நாங்கள் கற்பம் தரித்தவர்களைப் போல இந்த சத்தியத்துக்குள் அழகாக கீழ்ப்படிந்து இதில் வசீகரமா கிறிஸ்துவுக்குள் நெருங்கி நாங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால், ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தன் வாயால் சொல்லியிருக்கிறார், இவ்வளவற்றையும் காணும் வரைக்கும், இந்த நரகலோகம் வரைக்கும் போகும் வரைக்கும் இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியுள்ளார். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. யாரால நிப்பாட்ட முடியாது. கொடிய கொடிய காமம், கொடிய பிரச்சனை. மனம் திரும்புங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நீரை, இந்த ஜீவ நீரை, ஜீவ தண்ணீரை குடித்தவன் தாகமிடான், உலக தாகம் எடுக்க மாட்டான். மக்களே, இப்ப விளங்குறதா? இதை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். என்னத்துக்கு? சாத்தானுக்கு பழியா போறதுக்கா? முத்திரை குத்தப்பட்டு அங்க விற்கப்பட்டு போறதுக்கா? சடப்பொருளாக போறதுக்கா? உன்னுடைய பிள்ளை சடப்பொருளா? அவ்வளவுதானே நீ பிள்ளைக்கு கொடுக்கும் மரியாதை? விழித்தெழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.